மோசமான நிலையில் வந்து இருக்குது. இராணுவ முகாம், பல உயிர்களை காத்த தேவாலயம், நிறைய காயப்பட்ட மக்கள் சென்ற இடம். இது வலைஞன் மடம். இறுதி யுத்தம் நடந்த காண்பிக்காத பகுதிகள். மக்கள் தாத்த கைகள் கால்கள் எல்லாம் திரியப்பட்டிருந்தது. கடவுளே, நேர கண்டுறேன். ரவுண்ட்ஸ் அடித்த காயங்களை பாருங்க. இங்கே உடுப்புகள் ஐயா இந்த காணி உறுதி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போனோம். மக்கள் உடல்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதி வரைக்கும் வந்து 17 வருஷத்துக்கு பிறகு இந்த சந்தியால் தான் மக்கள் வந்து அதிகமான பேர் முள்ளிவாய்க்காலுக்கு போயிருந்தாங்க. இறுதி யுத்தம் நடந்த இடம் 17 வருஷங்களுக்கு பிறகு எப்படி இருக்குது, இதுவரை காண்பிக்காத இடங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பகுதி 2 காணொளி. இது பகுதி 1 நாங்கள் வந்து புதுமாத்தலன் சாலை பகுதிகள் பார்க்காத இடங்களை பார்த்துருப்போம். பகுதி 1 காணொளி இதுதான். 17 வருஷங்களுக்கு பிறகு இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பகுதி 1 போட்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த காணொலியை முடிச்சுட்டு மேலே அம்புக்குறி காட்டுற இந்த காணொலியை பாருங்கள், அல்லது இந்த காணொலியை பார்த்துட்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணொலியை வந்து பாருங்கள். ஏன்னா அதுதான் வந்து பொருத்தமாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு சில விடயங்கள் வந்து புரியும். இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக பார்க்க போகிற பகுதி பொக்கனை, அம்பலவன் பொக்கனை என்கின்ற பகுதி 17 வருஷங்களுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி அம்பலவன் பொக்கனை பகுதியூடாக மக்கள் வலையர் மடத்தை நோக்கி எப்படி பயணித்தாங்க, உள்ளுக்குள்ள கிராமங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இறுதி யுத்தம் நடக்கல நிற்கவே முடியாது. அந்த இடத்துல இருந்து ஸ்னேப்பர்னு சொல்லுவாங்க, ஸ்னேப்பர் பண்ணிவினம், அதே மாதிரி செல் அடிப்பினம், குண்டுகள் வந்து விழும். இந்த பாதையால் கூடி போக முடியாது. ஏகப்பட்ட வாகனங்கள் இந்த பாதையால் பயணித்தது. அதே மாதிரி நிறைய காயப்பட்ட மக்கள் சென்ற இடம். இப்போ புதுமாத்தலன் வைத்தியசாலை, அந்த புதுமாத்தலன் சந்திக்கு அங்கால தான் நிற்கிது. நாங்கள் நிற்கின்ற இடம் புதுமாத்தலன் சந்தி. அந்த இருக்குது சந்தி, அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். இந்த வயல்வெளி இதில் வந்து அதில் தான் வந்து பண்ட் இருந்தது. அந்த இடத்துல பண்ட் இருந்தது, இந்த இடத்துலையும் இருந்தது. சரி, வீடியோ யூடியூப் சேனலில் முதன்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பகுதி 2 வந்து பாருங்கள். இன்றைக்கு வந்து 16ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். புதுமாத்தலன் சந்தி, சரியா? இந்த சந்தியால் சில மக்கள் அங்கே சாலைக்கு போயிட்டாங்க, சில மக்கள் அங்காளி பக்கத்தால் போயிட்டாங்க. இப்போ இங்காளி பக்கத்தில் வலது பக்கத்தால் திரும்பின மக்கள் வாழ்ந்த இடங்கள், கிராமங்கள் எப்படி இருக்குன்னு நண்பனோட சேர்ந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பத்தில் நாங்கள் உரையாடி இருந்தோம். இப்போ இங்கே வந்து மலைத்தூரல் வந்து வந்துருக்கு. இது வந்து மே மாதம், வைகாசி மாதம் தமிழில். ஸோ இந்த இடத்துல மேகங்கள் வந்து அழுது கொண்டு 17 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதத்தில் பெரும்பாலும் மழை வந்து பெய்கிறதில்லை. வேறு வீடுகள் எல்லாம் உடைஞ்சி பார்த்தீங்கன்னா மழை வந்து பெரும்பாலும் பெய்கிறதில்லை. ஆனால் இந்த மாதம் பெஞ்சு கொண்டு. ஸோ இந்த இடங்களில் பாருங்க பலசரக்கு கடைகள் இருக்குது. இதால் ஃபுல்லாக போகணும். இதில் வந்து ஒருத்தரும் காட்டாத பகுதி என்ற வகையில் இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம். உள்ளுக்க போனால் என்ன நடக்க சொன்னால் இதெல்லாம் ஓபிஸ் இல்லை ஓபிஸ் இல்லை, அப்படியே திரும்பி போகலாம் நினைக்கிறேன். ஓபிஸ் இப்போ ஒழுங்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்குள்ள நாங்கள் திரும்பலாம் போகலாம் ஒழுங்கு தான். ஸோ இதில் ஒரு டவர் இருக்குது. இதில் தான் கவரேஜ் எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனால் இல்லைங்க, இது வந்து ஒரு புளிய மரம் திருப்புங்க. சார் ஓபிஸ் மாறி ஓபிஸுக்கு வந்துட்டேன். ஸோ இதில் ஒரு புளிய மரம். ஸோ பொக்கணி என்ற இடத்துல பாருங்க. இதில் வந்து விவசாயம் செய்யணும். என்ன மாறி வந்துட்டேன், வேறு வழி இல்லை. இதில் வந்து விவசாயங்கள் வந்து செய்யணும். இதில் ஏதோ நெல் விதைச்சிருக்கணும். வீடுகளை பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த வீதியும் வந்து புதிதாக வந்து 17 வருஷத்துக்கு பிறகு புனரமைச்சு கொண்டிருக்கணும். சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் வரைக்குள்ள வந்து இதெல்லாம் செய்யலை. எல்லாம் கிட்டாங்கம் பள்ளம் போக மேலாது. இதில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ஒற்றுமை விளையாட்டுக் கழகம் மாத்தலன் அப்படின்னு சொல்லி. பொக்கனை என்ற ஊர். இதுக்கால போகலாம். இங்கே வந்து நாங்கள் கூட இந்த கரையால தான் பயணிச்சிருக்கிறோம். இப்போ இந்த நண்பன் வந்து ஒரு ஒழுங்கையை காண்பிக்க போறார். அதுக்குள்ள போய் வீடுகள் எப்படி இருக்கிறது, எல்லாம் வீடுகள் வந்து டெவலப் ஆயிட்டுது. பார்த்தீங்களா, முக்கவாசி வீடுகள் வந்து கட்டிட்டேன் வேண்டா.
முதல்ல எல்லாம் இந்தியாவில் கொஞ்சம் பகுதி ஒன்றில் பார்த்தது விட நல்ல செழிப்பாக இருக்கு. இதால் திருப்பி ரைட். இப்போ வந்து நாங்கள் முதலாவதாக ஒரு ஒழுங்கை விட்டு உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு உள்ளுக்குள்ள அம்பலவன் பொக்கனை பகுதி உள்ளுக்குள்ள பாருங்க கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. இதுவும் வந்து இறுதி யுத்தத்தில் மக்கள் இருந்து இறந்த இடங்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய ஆத்மாக்கள் இடத்துல இருந்து எங்களையும் வந்து பார்த்து 17 வருஷத்துக்கு பிறகு இருந்தார். உள்ளுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடமெல்லாம் நான் போன வருட காணொலிக்கு வந்து உங்களுக்கு வந்து காண்பிக்கிறேன். அம்பலவன் பொக்கனை உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. கூட பனைமட்டை வரைஞ்சி மேலே தகரம் தான் போட்டிருக்கணும். ஸோ இங்கே இதுலேயும் ஒரு ஆலயம் இருக்குது. இந்த இடமெல்லாம் மக்கள் வந்து டென்ட் போட்டிருந்த இடங்கள். பின்னிய பாருங்க. இதெல்லாம் இடம்பெயர்ந்து மக்கள் இருந்த இடங்கள். பாருங்க மக்கள் இப்படி இருக்கு. என்ன இந்த பகுதியை பாருங்க. இதெல்லாம் இதுவரை காட்டாத பகுதிகள், இறுதி யுத்தம் நடந்த காண்பிக்காத பகுதிகள் அப்படி என்று சொல்லலாம். எப்படி இருக்கு நண்பன்? இது பாருங்க, இல்லை மரம் ஒன்று அப்படியே பாரி போயிருக்கு. அப்படியே பால் அடைஞ்சு கிடக்கேன். ஓ, இதில் ஏன் இப்படி கஞ்சல்கள் இருக்குன்னு எனக்கு தெரியலை. அங்கால அப்படியே கடல். இந்த கிராமத்தின் செழிப்பை பார்த்தீங்களா? எவ்வளவு தேங்காய் விழுந்து கிடக்கு தெரியுமா? இது பாருங்க, ஆற்ற காணியன்னு தெரியல, ஆனால் பார்க்குற இடமெல்லாம் தேங்காய் விழுந்து கிடக்கு. மழை வந்து இப்போ தூரிக்கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் அந்த மண்பெட்டியெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எல்லாமே மக்கள் வந்து இருந்த இடங்கள். இங்கே வேறு நண்பன் இங்கே கிடக்கு. இதெல்லாம் அவர்களுடைய ஆடைகள். மின்னுது என்ன? இதெல்லாம் அவங்க 17 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற அடையாளங்கள். பொக்கனையில் இருக்கிறோம் நாங்கள். பொக்கனையில் பார்த்துக்கொண்டிருக்கையில் வந்து ஒரு தென்னம் காட்டை வந்து பார்த்தோம். இந்த பகுதி நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து பாருங்கள், தென்னை மரங்களில் இந்த ரவுண்ட்ஸ் அடித்த காயங்களை பாருங்கள். இங்கே அம்மாடி அம்மா, இதை பார்த்தாலே தெரியும் என்ன அடி என்று சொல்லி, எப்படி சுத்தம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது கடற்கரையால் விழுந்த அடி பார்த்தீங்களா? ஸோ அங்கே இருந்து அப்படியே வந்து நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து எப்படி புதுமாத்தலன் பகுதியை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த அம்பலவன் பொக்கனை இந்த பகுதியை வந்து பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து இறுதி யுத்தம் நடக்கல விடுதலை புலிகளோட பேஸ் எல்லாம் இந்த இடத்துல இருந்ததற்கு. அதே மாதிரி இந்த கடற்படை படகுலாம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சி எடுத்த போல ஏண்டா கடற்படை படகுகள்லாம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற கடற்கரையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதி யுத்தம் நடந்த இடம் இதில் வந்து பொக்கனை கடற்கரை. ஸோ இந்த இடத்துல வந்து படகுகள் வந்து பெருசாக இல்லை, அமைதியாக இருக்குது. இலங்கை இராணுவத்தின் யுத்த படகுகள் அங்கால தான் இருந்தது. இங்கால வந்து மக்கள் வந்து இருந்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு வாடி ஒன்று இருக்குது. நாங்கள் அப்படியே அங்கே வரைக்கும் போக போகிறோம். இந்த தெரியுது பாருங்க, அந்த பகுதி வரைக்கும் கிராமங்களுக்குள்ள நடந்து சென்று பார்க்க போகிறோம். அதில் பாருங்க ஒரு தேவாலயம் மட்டும் தெரியுது. என்ன தேவாலயம் மட்டும் தெரியலை. இது புறக கட்டினவையோ எனக்கு தெரியலை. சரி, அப்படியே நாங்கள் பயணத்தை வந்து தொடர போகிறோம். அம்பலவன் பொக்கனை பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த துணிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். துணிகள், உரை, பேக் இதெல்லாம் வந்து எங்களுடைய மக்களினுடையது. இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள். அதே மாதிரி இந்த பகுதி வந்து பங்கர். இப்போ வந்து இது வந்து தூர்ந்துட்டுது. ஸோ இதில் வந்து அவர்கள் டென்ட் அடித்து இந்த பங்கராக வந்து இருந்தாங்க. இதெல்லாம் பங்கர். மற்றது இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல எல்லாம் வந்து உடல்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு.
ஸோ அதுக்கு மேலால் தான் நாங்கள் நடந்து போகிறோம். ஆனால் எங்கெங்கே புதைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. இது ஒரு தேவாலயம். நாளைக்கு இது புறவை காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் தேவாலயம் ஒன்று தெரியலை. இங்கே பாருங்க, அந்த புட்டியை பாருங்க. ஸோ இப்போ மழை பெய்கிற வழியால் இதில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் நாங்கள் அங்கால வந்து போக போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு தேவாலயம் வந்தோம். இந்த தென்னந்தோப்பை பார்த்துருப்பீங்க. அப்படியே கடற்கரை அப்படியே ஒரு தேவாலயத்தை பார்த்துட்டோம். என்ன தேவாலயம் என்ன தெரியலை. இது முதலே இருந்ததுன்னு நினைக்க புதுசாக கட்டியிருக்கு போல கேண்டா. இது முந்தி சின்னதாக இருந்திருக்கலாம். இப்போ புனர் நிர்மாணம் செய்திருக்கலாம், புதுசாக கட்டியிருக்கலாம். ஏன்னா இப்போ 17 வருஷங்கள் ஆச்சு. முக்கியமாக நடக்கிற மாற்றங்களை தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதாலேயும் ஒரு ரோட் போகுது. அதில் ஒரு அம்மா நடந்து வர வந்தால் எதுவும் கதைகள் கேட்கலாம். இப்போ நாங்கள் அப்படியே அந்த தென்னந்தோப்பை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இதால் தான் அந்த தேவாலயம் வந்து பார்த்து நாங்கள் வீதிகளுக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ மழை வந்து தூறி கொண்டு இருக்குது. காணொலி எடுக்கிறது ரொம்ப சிரமம் என்றாலும் என்னுடைய பார்வையாளர்கள் இந்த விடயம் அடுத்த கட்ட சந்ததிக்கு போய் சீரோணுன்றதுக்காண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இனத்தின் அவலங்கள் நடந்த இடம், அதில் பார்க்காத காட்சிகள், அதுவும் குறிப்பாக சில ஒழுங்குகளுக்குள்ளே போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பலவன் பொக்கனில் இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் 2009ஆம் ஆண்டு இந்த இடத்துல மக்கள் இறுதியாக போராடி இருந்தாங்க. இறுதி யுத்தம் நடந்த இடங்கள். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு உள்பகுதி அம்பலவன் பொக்கனை. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ வேலியெல்லாம் அடைச்சிட்டினம். கேட் மட்டும் பார்க்க அழகாக இருக்குது. முன்னே ரோட்டை பாருங்கள். மழை பெஞ்சால் மோசமான நிலை. என்ன நண்பன், மழை பெஞ்சால் பெருசாக போக இயலாது, இந்த வீதிகளுக்குள்ளே போக இயலாது. இதுக்கெல்லாம் வீடுகள் வந்து இருக்குது. மழை பெய்கிறதால மக்கள் ஒருத்தரையும் காணலை. எல்லாருக்கும் யாராவது ஒரு மக்களோட வந்து நாங்கள் உரையாடி இருக்கலாம். பெரும்பாலும் இவர் எங்கேயும் கடற்தொழிலாம் செய்யணும். அப்படியே நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா கடல் தொழில் செய்யணும். சிறிய சிறிய கோவில் வந்து இருக்குது. இது வந்து இடைக்காடு. என்ன அம்பலவன் பொக்கனையில் இடைக்காடுன்ற இடம். இங்கே பாருங்க, ஒரு அம்மாவும் அப்பாவும் உள்ள இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கீங்கன்னா இப்போ முள்ளிவாய்க்காலுக்கு, அதாவது முள்ளிவாய்க்கால் மட்டும்தான் தெரியும் நிறைய மக்களுக்கு. யுத்தம் நடந்து அந்த நான் காட்டின இடம் மாத்தளன் சந்தையிலிருந்து தான் ஆரம்பமாகுது சம்பவங்களே. ஸோ இது வந்து அப்படியே அங்கால கடற்கரைக்கு வந்து போகுது. அப்படியே நாங்கள் திருப்புவோம். அதே கடற்கரை தான் இதில் நாங்கள் திருப்போனோம். ஸோ இங்கே கிராமங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்படி திருப்பி அப்படியே இன்னொரு இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த இடங்கள் எல்லாமே வந்து மக்கள் டென்ட் போட்டிருந்த இடங்கள். தரப்பால் கொண்டு வந்து இருந்து இதெல்லாம் அந்த கஞ்சியில் வந்து குடித்த இடங்களும் இது தான். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடைஞ்ச ஓடுகள் எல்லாம் இருக்குது. இதுகள் வந்து நிரந்தரமாக இருந்த இடங்கள். இங்கே ஊர் மக்கள் அவர்கள் நிரந்தரமாக இருந்த இடங்கள்லாம் வந்து இது உள்ளுக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கிறோம். கிராமங்களுக்குள்ளே இப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு நீங்களாம் கருத்துக்களை சொல்லணும். இப்போ இந்த இடத்துக்கு நண்பா நீ இடமேன்றது மந்தியா? இந்த இடத்துக்கு இஞ்சாலி பக்கம் வந்தனியா? அங்கேயே இருந்துட்டேன். என்ன இல்லை முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், எங்களோட மக்கள் இப்படியான இடங்களில் வந்து இறுதி யுத்தத்தில் இருக்கைகளில் வந்து நிறைய இடங்களுக்கு போய் பார்க்கல. அவர்கள் இருந்த இடத்துல இருந்துட்டார்கள். ஏன்னு சொன்னால் செல் வந்து அதிகமாக வந்து விழுந்த இடம், சட 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 சடன்னு விழுந்த இடம், விழுந்து ஏராளமான மக்கள் உயிரிழந்த இடம். இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் டென்ட் போட்டிருந்த இடங்கள். இதுக்குள்ள எல்லாம் அநேகமாக நான் நினைக்கிறேன் தோண்டினா மக்களுடைய உடல்கள்லாம் அதிகளவாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிறிய சிறிய வீடுகள் கட்டி இன்றைக்கு வந்து 17 வருஷத்துக்கு பிறகு இந்த இடங்கள் பல ஞாபகங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இந்த இடங்கள் இங்குள்ள மக்கள் எனக்கு சொல்லுவாங்க, நாங்கள் இந்த இடத்துல வந்து சில பேர் வந்து சமைச்சு கஞ்சி குடித்தாலும் சாப்பிட்டாலும் அந்த அடியில் வந்து மண் இருக்குது. இந்த கடற்கரை மண் சட்டின்ற அடியில் வந்து அந்த கடற்கரை மண் வந்து உரசி. இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் பிறகு யுத்தத்துக்கு பிறகு கட்டினா வீட்டு திட்டங்கள் நான் நினைக்கிறேன். என்ன இது வந்து இடக்காடு, அப்படியே அம்பலவன் பொக்கனை என்று சொல்லலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே பல கிராமங்கள் வந்து இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இருந்து தான்
மக்கள் மறுபடியும் இடம்பெயர்ந்து முள்ளிவாய்க்கால் வர போனார்கள். இப்போ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பார்க்குற என்ன இது வெட்ட வழியோ அந்த இடத்துல எல்லாம் மக்கள் இருந்தார்கள். அதுதான் வந்து அர்த்தம். எப்படி இருக்கு என்ன வேண்டாம், எல்லா இடத்துலையும் பனை மரமும் தென்னை மரமும் வளர்ந்துவே இருக்குது. இப்போ இஞ்சால பாருங்க. இப்போ வீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து கிரவல் இருந்தது, இங்கால வந்து தார் ரோட் வந்து போட்டிருக்கிறோம். யாராவது கதைக்க வருவார்களான்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறேன். அப்படியாவது சில விஷயங்கள் கேட்கலாம். இதில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கு பாருங்க. ரைட். இந்த இடத்துக்கு வந்து நான் போன வருடம் வந்து நான் என்ன போன வருஷம் வந்தேன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒழுங்கையால் நான் திரும்பல. இதில் யாரோடையும் கதைச்சு பார்க்கலாம்னு பார்க்க. ரைட். இதில் ஒரு பலசரக்கு கடை ஒன்று இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே அங்கே பாருங்க ஒரு வாழை மரம். அப்படியே கடற்கரை இதோட முடிஞ்சிடும். அப்படியே அங்கே வந்து கடற்கரை எல்லாமே ஒரு சின்ன சின்ன கிலோமீட்டர் தான். ஒரு ஐயா நிற்கிறார், ஏதாவது கதைச்சு பார்ப்போம். ஒரு ஐயாட்ட கேட்போம். பாட்டுங்க ஐயாட்ட கதைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? அம்பலவன் பொக்கணை. இப்போ இடக்காரன்றது அங்கால, அது அங்காலே. அது நாங்கள் பார்த்துட்டோம். இது அம்பலவன் பொக்கணை. நீங்கள் யுத்தம் நடக்கல இந்த இடத்துல இருந்தீங்களா ஐயா? அந்த அது எப்படி இருந்தது? அந்த உணர்வுகளை பகிர முடியுமா? எப்படி இருந்தது? அப்போக்குள்ள உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ யுத்தம் நடக்கல 2009 உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ எனக்கு 92 நடக்குது என்றால் 92. யுத்தம் நடக்கல ஐயாவுக்கு வந்து 75 வயசு. எப்படி ஐயா இருந்தது அப்போக்குள்ள இருக்கல? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு ஏதாவது? ஐயா நான் பங்கருக்கு தான் இருந்தேன் வீட்டை. மற்ற பிள்ளைகள் எல்லாரும் அப்போ போட்டு நின்றது. அதால் முல்லைத்தீவு போய் அப்படியே பவனி அந்த இதுக்கு போட்டோம். அங்கே முகாமுக்கு நான் இருந்து இருக்க ஆமி வந்து என்ன உடனே பாபா கொட்டியாக வருது பாபா எந்த உடுப்புகள் ஐயா எந்த காணி உறுதி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போனால் அவங்கள எடுத்து எல்லாமும் எடுத்துகிட்டு போட்டாங்க. பேருந்து வந்தால் ஒன்றும் இல்லை இருக்குதா. என்ன தொழில் செய்த நீங்கள் அப்போக்குள்ள? காமம் தான். இங்கே என்ன தொழில் செய்யணும்? பொதுவாக கடற்தொழில் செய்யணும். மற்ற இந்த ஊரில் என்ன தொழில் செய்யணும்? ஊரில் முக்கியமான தொழில் விவசாயம் தான், அந்த வயல். மற்றது இப்போ தான் கடற்தொழில் செய்யணும். என்ன பயிர் செய்கிறவ? இந்த பயிர் செய்யல. அப்போ விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் தான் நெல் 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 இவ்வளவு. அப்போ யுத்தத்தின் ஞாபகங்கள் இப்போ 17 வருஷம் ஆகிட்டு ஐயா, அதை இன்னும் ஞாபகம் வாரதா? என்ன ஞாபகத்தை நான் சொல்கிறது? அப்போ எந்த முகாமில் போய் இருந்த நீங்கள்? இங்கே இருந்து எந்த பாதையால் போனீங்க? கடலால் போனீங்களா இல்லை தரவழி பாதையா? அதில் போய் இரணப்பாலையில் பஸ் ஏறி தாண்டிக்குளம் அங்கே முகாமுக்கு போனேன். போய் நான் அங்கே நிற்கையில் 2 நாளையால் பவனியாக்க வந்துட்டேன். எங்களுடைய ஆக்கள் இருந்தது, நான் இங்கே வந்துட்டேன். மகள் தான் இவள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. இப்போ இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் மட்டுமா இந்த இறுதி யுத்தத்தில் அம்பிட்ட? நீங்கள் இல்லை, அந்த எல்லாரும் அம்பிட்டது தான். நான் தான் ஆமி வந்து கூட்டிகிட்டு போனேன். என்னத்தான். சரி, நன்றி ஐயா. நல்ல காலம். ஒரு காயம் ஒன்றும் இல்லாமல் தப்பிட்டீங்கள். நன்றி. எனக்கு நன்றி ஐயா. ஐயா. ஓகே, இப்படி பழைய மனிதர்களோட பல விஷயங்களை வந்து நாங்கள் இங்கே வந்து கேட்கலாம். பாருங்கள் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் இப்போ அம்பலவன் பொக்கனைக்கு வந்துட்டோம். அந்த அம்பலவன் பொக்கனையில் இருக்கிற ஒரு அழகான தாமரை குளத்தை வந்து பார்க்குறோம். அடேங்க அப்பா, இது யுத்தம் நடந்த பூமியா சொர்க்க பூமியான்னு சொல்கிற அளவு இருக்குது இந்த இடம். அவ்வளவு வன்னி மண்ணை பாருங்க. இதான் வன்னி மண் என்று சொல்கிறது. இயற்கை எப்படி அழகாக இருக்குது. என்ன செஞ்சாலேயும் அந்த குளம் அப்படி இருக்குது. இப்போ நல்ல ஒரு கிளைமேட், மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அதோட இங்கே பாருங்கள் தென்னையில் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்துலேயும் காயம் இருக்குது. தென்னை எல்லாத்துலேயும் காயம் இருக்குது. இதுதான் கிணறு. இங்கே ஊர் கிணறு சின்ன கிணறாக இருக்கும். என்ன அதோட இங்கே சில இடங்கள் வீடுகளில் எல்லாம் பாருங்கள் ஆக்களே இல்லை.
சில வீடுகள் ஆட்கள் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் பாய்ச்சிருக்கணும் போல இருக்குது. பிறகு எல்லாமே வந்து விடுபட்டுட்டு ஆக்களை காண இல்லை. ஓகே, இன்னும் சில இடங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதெல்லாம் உண்மையில் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு கூடி நம்ப இல்லாமல் இருக்கேன். ஏனென்றால் இந்த காணொலியிலே நான் சொல்கிறேன், நானும் என்ற நண்பனும் இந்த இடத்துல இருந்த நாங்கள். நான் வந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போனான். 17ஆம் தேதி நான் வந்து வெளிக்கிட்டது. நண்பன் முன்னுக்கு வந்துட்டார். அவர் முதலே வெளிக்கிட்டார். முதுமாத்தலன் பகுதியிலேருந்தே அவர் வெளிக்கிட்டார். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து கார்பெட் ரோட் முடியுது. அங்கால வந்து மோசமான ரோடுகளாக தான் இருக்க போகுது. அடுத்த பகுதி வந்து வலைஞர் மடம். வலைஞர் மடத்தை பகுதியை வந்து பார்க்க போகிறோம். இதில் எல்லாம் தூரத்தை பாருங்க, சின்ன சின்ன கோயில்கள் வந்து இருக்குது. இப்போ இங்கால வந்து ஐயா சொன்னார் கமம் செய்து உண்டு. இதான அந்த வயல்கள், கமம் செய்கிற வயல்கள். இது வந்து அந்த என்ன சொல்கிறது, கடலுக்குள்ள வர்ற அந்த மரங்கள். இங்கால அப்படியே கடல். இப்போ இதுக்காலே மக்கள் வந்து போயிருந்தாங்க. இதுக்கால போயிருந்தாங்க. நந்திக்கடல் அதுக்கால போயிருந்தாங்க. நிறைய இடங்கள் கிடக்குது மக்களை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு. பாருங்க மக்களே, பாலங்கள் எல்லாம் திருத்தி கொண்டிருக்கணும் உள்ளுக்குள்ளே. இப்போ இதால் தான் மக்கள் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்துக்கு போயிருந்தாங்க. இப்போ மே 18 நினைவேந்தல் நடக்கிற இடம். நான் அங்கேயும் போய் காணொளி எடுப்பேன். தொடர்ச்சியாக பாருங்க. இதுதான் பாதை. ஜோஜி பாருங்க, எங்கட மக்கள் ஒவ்வொரு இடத்துல உயிர்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, உடைமைகளை இழந்து, உணர்வுகளை இழந்து இந்த பாதையால் வலிகள் சுமந்து போய்க்குள்ளே இப்படி இருந்திருக்கும். அப்படி ஒரு இடம். இன்றைக்கு 17 வருஷத்துக்கு பிறகு இந்த இடம் இப்போ முக்கியமான மாற்றம். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீதி போட்டு கொண்டிருக்கணும். சின்ன சின்ன பாலம் எல்லாம் இந்த இடத்துல கட்டினோம். இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கிற இடம் இரட்டை வாய்க்கால். என்ன இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ இரட்டை வாய்க்கால் பகுதி அப்படியே தொடர்ந்து இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதில் பாருங்க, இந்த சுருவம் இருக்கிற பகுதி இரட்டை வாய்க்கால். போன வருடம் இந்த பகுதியை வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் வரம்புகளை வந்து உயரமாக கட்டியிருக்கணும். ஸோ இங்கால வந்து கமம் தான் கூட செய்யணும். உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஊர்கள் இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கால போக போக இந்த இடங்களே வந்து நல்ல பச்சை பசைகள் இருக்குது. காணொலியை வடிவாக பாருங்கள். என்னென்னு சொன்னால் மழைத்துளி விழுது காணொலியில். தொடச்சி தான் எடுத்துக்கொண்டிருக்கேன். ரொம்ப சிரமமாக கிடக்குது காணொலி எடுக்க. ஒலி வாங்கியை வந்து கலட்டிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்காத பகுதிகள். இறுதி யுத்தத்தில் மக்கள் இருந்த பகுதிகள். அப்படியே நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்குறோம். இந்த இடம் ஃபுல்லாக மக்களே இல்லை, விவசாய காணி தான் இருக்குது. வேறுங்க இதில் ஒரு வீட்டு ஒன்று பார்க்குறோம். ஆனால் வீடுகள் இருக்கிற பெரும்பாலும் மக்கள் இல்லையேன்னு அந்த வீட்டில். சரி, இப்போ இப்படியான வீடுகள் இருக்கணும். வாழை நிற்கிது, தென்னை நிற்கிது. ஐயா எல்லாம் பார்க்குறார். ஆறா காணொலி எடுக்கிறதுன்னு சொல்லி ரைட். இந்த பகுதி இதே மாதிரி குளமும் அங்கே முதல் நாங்கள் பார்த்து நாங்கள் வீடை பாருங்கள் இப்படி வடிவாக இருக்கு. ஓகே, அப்படியே நேர் எடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இறுதி யுத்தத்தில் எங்கிற மக்கள் இடம்பெயர்ந்து இருந்த முக்கியமான இடங்கள். இதில் நீங்கள் பார்க்குற பகுதி மிக மிக முக்கியம். இதில் தான் அந்த பல உயிர்களை காத்த தேவாலயம் இருக்குது. அந்த இடல் சைடில் அதை உங்களுக்கு வெளியில் காட்டிட்டு போகிறேன். போன வருஷம் அந்த தேவாலயத்தை நான் உள்ளே காண்பிக்கிறேன். என்ன தேவாலயம்? இப்போ இந்த தேவாலயம் இருக்கு இல்லையா, இந்த தேவாலயத்துக்குள்ளே தான் ஒரு ஃபாதர் ஒரு 30 பேரை வந்து பாதுகாத்து வைச்சாராம். இப்போ பக்கத்தில் புதுசாக கட்டியிருக்கணும். இது வந்து புதிய சர்ச். பழைய சர்ச் அங்கே இருக்குது. இந்த தேவாலயத்தில் தான் ஒரு ஃபாதரால் 30 பேரை உள்ளுக பாதுகாத்து வச்சார். இதுக்குள்ள வந்து சிறுவர்கள் இருந்து பாதுகாத்து வச்ச ஒரு தேவாலயம் தான் இது. சில வேளை நான் இடங்கள் மாறியதுன்னு சொல்லியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க.
ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஊர் இருக்குது, ஒரு பேர்கள் வந்து இருக்குது. ஸோ அறை வந்து திறக்கப்பட்டிருக்கு. அந்த தேவாலயத்தை காட்டுறேன். போன வருஷமும் நான் காட்டினான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 30-40 பேர் 100 பேருக்கு மேலே இதுக்குள்ள சிறுவர்கள் இருந்தார்களாம். இப்போ ஒரே ஒரு 15, 16, 17 ஆண்களும் பெண்களும். அப்போ இந்த செல்லுகள் விழாமல் யுத்தங்களில் இருந்து தப்புறதுக்காக ஃபாதர் ஒருவர் இதுக்குள்ளே சிறுவர்களை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி இங்குள்ள ஊர் மக்கள் வந்து கூறியிருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு தேவாலயம் தான் இது. 1970 அப்படி கட்டிருக்காங்க போல இருக்கு. போன வருஷம் வந்து இந்த தேவாலயத்தை பார்த்தோம், இந்த வருஷம் வந்து பார்க்குறோம். ஸோ அப்போக்கில் இந்த தேவாலயம் கட்டி கொண்டு இருந்தவ இப்போ வந்து ஃபுல்லாக கட்டிட்டேன். ஸோ இது பழசை உடைக்காமல் அப்படியே வச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இதுதான் மக்களே அந்த தேவாலயம், பல உயிர்களை காத்த தேவாலயம். இந்த இடத்துல நிற்கவே புல்லரிக்குது. தேவாலயம் பார்த்துட்டோம், உள்ளே போயும் பார்த்துட்டோம். இதில் வந்து முக்கியமாக பாடசாலை என்ன, இதில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்கணும். இங்கே இருக்க திரும்பவும் இடது பக்கம் போகலை, போன வருஷம் காட்டையில். இதில் வந்து பாடசாலை ஒன்று இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மக்கள் அடைக்கலமாக இருந்த இடங்கள். தலைமை காரியாலயம் பொபிஷன் இருக்கு என்ன இதில். இதுக்குள்ளேயெல்லாம் இப்போ சில இடங்கள் வந்து எல்லாம் மரம் வளர்ந்துச்சு. சின்ன சின்ன 10 மாதிரி குட்டி குட்டி மரங்கள் வளர்ந்துருக்குது. இதெல்லாம் தோண்டி இருக்கணும், ஏன்னு தெரியல. கடலை பாருங்க, எங்கே முட்டினாலும் கடலில் தான் கடைசியில் வந்து முட்டுவீங்க என்ன. ஸோ இந்த கரைகள் எல்லாம் பல ஞாபகங்கள் சொல்லும். வலைஞர் மடத்தில் இருக்கிற கடற்கரை. ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, எப்படி இருக்கு இந்த இடம். எல்லாம் சின்ன சின்ன கிணறு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பிறகு வேலியில் அடைச்சிருக்கணுமே என்ன. நாங்கள் சின்ன பிள்ளைகள பள்ளிக்கூடம் ஒன்றா நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, இந்த பனையில் ஓட்டையை பாருங்க. ஓகே, இப்போ வந்து உள்ளுக்கால கிராமங்களை வந்து பார்க்க போகிறோம். கத்தியோட போகிறவரை பார்க்க எங்களுக்கு பயமாக தான் கிடக்குது. அவரை கூப்பிட்டு கதை கேட்கலாம்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து டென்ட் போட்டுட்டு மக்கள் இருந்தாங்க மக்களே. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன். இந்த இடம் மேரி முன்பள்ளி வலைஞன் மடம். இது வலைஞன் மடம், வலைஞர் இல்லை, வலைஞன் மடம். வலைஞன் சரியா. ஸோ வலைஞர் மடத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அங்கால வந்து வயலும் வீதி நிப்பாட்டுங்க இங்கே பாருங்க. இதில் வந்து ஒரு வீட்டை பாருங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. கிட்ட இதில் ஒரு ஐயா வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. இந்த இடம் என்ன பேர்? இந்த இடம் வளைஞ்ச மடம், முள்ளத்தீவு முள்ளிவாக்கல் வளைஞ்ச மடம். ஸோ இதில் வந்து இப்போ 17 வருஷத்துக்கு முதல் யுத்தம் நடந்து நிறைய மக்கள் இடம்பெயர்ந்திருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்தது? அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களா? நாங்கள் சித்திரை மாதம் 26ஆம் தேதி நாங்கள் இராணுவத்தை போயிருந்தாங்க. இராணுவம் வந்தது எங்களோட வீட்டில். இராணுவம் பிடிச்சிட்டு போய்க்கிறாங்க. சித்திரை மாதம் 26 எத்தனை 2009? 2009. ஓகே, அந்த நேரம் எப்படி இருந்தது? எப்படி உங்களோட கண்ணால் பார்த்த ஒரு சில விஷயங்களை ஞாபகம் பார்க்கல. ஜனங்களையும் காயப்பட்டாக்களையும் பார்க்கல, அது சித்தாக்களையும் பார்க்கக்கூடிய இது இல்லை, பார்க்கக்கூடிய நிலைமை இல்லை. ஏன்டா நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்தது எங்களுக்கு. நாங்கள் வந்து தப்பிக்கொண்டு போயினாங்க. சரி, உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டதா? உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டதா? இல்லை, ஞாபகம் இராணுவங்களை பிடிச்சிட்டு வைக்கல. இந்த கடற்கரையெல்லாம் கூட்டி வைக்கிறாங்க. அங்கே மக்கள் தாத்த கைகள் கால்கள் எல்லாம் தெரியப்பட்டிருந்தது. கடவுளே, நேராக கண்டுறேன்.
நீலகண்டம் கை காலெல்லாம் வெளியில் வந்திருந்தது. தாட்டு தாழ்வாக தாக்கையில் அரைக்குறையில் தாட்டு எடுத்த கால் கை எழும்பி இருந்தது. எழும்பி இருந்தது. நான் கண்டுகொண்டா போய் நாங்கள் முகாமுக்கு போய் பவனி அம்மாவால் இருந்து பிறகு ஜாழ்ப்பாணத்து எங்களோட முழுகுடி செய்ய இங்கே விட்டவங்க எங்களை. நீங்கள் கடற்கரையால் போனீங்களா அல்லது இராணுவம் அழைத்து உங்களை? இல்லை நாங்கள் எங்களை வீட்டு இருக்கல ஆமிக்காரன் பிடி அப்புறம் 5 மணிக்கு வந்து எங்களை கடற்கரையில் கூட்டிக்கொண்டே பூக்கோள. எத்தனையாம் தேதி? சித்திரை மாதம் 26ஆம் தேதி. 26ஆம் தேதி. சித்திரை மாதம் 26ஆம் தேதி 18ஆம் தேதி சண்டை முடியுது. முள்ளியாக்கல்ல சண்டை ஒப்படைக்கணும். 18 முடியுதோ தந்தி போனாங்க. போய் அங்கே எந்த முகாமில் இருந்து நீங்கள்? நாங்கள் இது பூமரசங்குளம் பூமரசங்குளம் அங்கே இருந்தாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த உணவுகள் கிடைச்சது? எங்களுக்கு இராணுவத்தாலையும் உணவு கிடைச்சது, வேறு நிறுவனங்களையும் உணவு கிடைச்சது எங்களுக்கு. அது அங்கே உங்களை கொண்டே வச்சா பிறகு நான் கேட்குறது இங்கே 2001 யுத்தம் கேட்கல. இங்கே வலைமரத்தில் இருக்கு இடமிருந்து கேட்கல. இங்கே போயிட்டு வலைமரத்தில் இருக்க ஆமிக்கிட்ட போய்க்கு முன்னம் என்ன உணவு கிடைச்சது? எங்களுக்கு போய்க்கு முன்னம் கிடந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு நாங்கள் பிஸ்கெட் எல்லாம் 40 ரூபா 50 ரூபா 100 ரூபா விற்றவன் இந்த சண்டேக்குள்ளே 1000 2000 அப்படி சொல்லி விற்றவங்க. வெத்தில 2000 போனது கேள்விப்பட்டேன். வெத்தில 2000 போனது. 2000 போனது. தேங்காய் 2000 ஆட்டோ வைத்து தேங்காய் வாங்கி சாப்பிட்டோம் இருக்கிறான். அப்படியே நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு தான் போனாங்க. அதே மாதிரி இந்த வலையர் மடத்தில் ஒரு தேவாலயம் இருக்குது. அதில் ஒரு ஃபாதர் வந்து ஒரு 100 பேரை பாதுகாத்ததா சொல்கிறாங்களா? பார்த்தீங்கன்னா தேவாலயம் அதில் புதுசாக கட்டி இப்போ சண்டே பிறகு புதுசாக கட்டிக்கிறான். மக்களாக கட்டிப்பட்டிருக்கு. மற்ற பழைய தேவாலயம் கிடக்குது. அதில் அந்த ஃபாதர் இப்போ இருக்கிறாரா? ஃபாதர் அதை படுத்திச்சாரு. ஆனால் அவர் 100 பேரை பாதுகாத்தவர். பாதத்தும் அது உண்மையா கதைக்கிறாங்க. ஆனால் வரையா நான் அவருக்கு போகல. எனக்கு 4 பொம்பளை சோறாங்க. நான் ஒரு ஆம்பளை பிள்ளை விட்டு விளத்தில் அம்மாவை விட்டு விளத்தில் போச்சு, தங்கச்சி விட்டு விளத்தில் போச்சு. நான் வேடிக்கை இருந்தேன். ஆமி வந்தவன் முடிப்பு 5 மணிக்கு எங்களை ஆமி கூடி கடற்கரையில் கூடி கொண்டு போய் பவனி அம்மாவால் கொண்டு போய் பிறகு பவனியால் ஜாழ்ப்பாணம் போனாங்க முழுடியும் செய்கிறதுக்கு. அது பிறகு பிட்டா பிறகு அங்கே வந்திருக்கிறோம். ஓகே, 14 வருஷங்கள் ஆச்சுன்னு. உங்களுக்கு பின்னால் சில வீடுகள் இருக்கா இல்லையே? ஆக்கள் இல்லையா அந்த வீடுகளில்? அது என்ன ஏன் அந்த பழைய ஆக்கள் அவே எனக்கு இறந்துட்டி நம்ம இறந்துட்டு வீடெல்லாம் பிள்ளைகள். இந்த வீட்டுக்காரெல்லாம் பிள்ளைகள், இந்த வீட்டுக்காரெல்லாம் பிள்ளை, இந்த வீட்டுக்காரர் பிள்ளைகள், அதெல்லாம் பிள்ளை. எங்களோட ஊராக்கலாம் வல்லைய மேடம். சில பேர் குடும்பமாகவே இறந்துட்டு நம்ம என்ன? சில பேர் எங்கள் அப்பாவும் 2007 செல்லடிய அப்புறம் அப்பா அதில் இறந்துட்டு நாங்கள் இப்போ அம்மா தங்கச்சி அக்கள் இருக்கிறோம். நன்றி. அந்த வீடுகளை வந்து பாருங்கள் எப்படி உடைஞ்சி போயிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்த வீடுகள் யுத்தத்தால் செல்லுகள் விழுந்து உடைஞ்சி போய் மோசமான நிலையில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ அந்த வீட்டை வந்து பார்த்துட்டோம். இங்கே எல்லாம் பாருங்க. சரி, இங்கே பாருங்க. இதில் வந்து பாருங்க தோட்டங்களை பாருங்க. பச்சை பசலின்னு இருக்கிறது அப்படியே தோட்டம். இது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. என்ன இது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஊருக்குள்ளால் போகிறோம். ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காண்பிச்சு கொண்டு இருக்கிறோம். இங்கே சிறிய வீடுகளில் இருந்து பெரிய வீடுகள் வரைக்கும் இருக்குது. 17 வருஷம் யுத்தம் முடிவடைந்து வலைஞர் மடம். அந்த ஐயா அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அப்படியே கண் வந்து கலங்கிட்டுது. ஆனால் இஞ்சாலி மண் வந்து கொஞ்சம் தோட்டம் மண். என்ன இப்போ இஞ்சால வந்து பாருங்கள் மண்ணை பாருங்கள். இது வந்து கடல் மண் இருக்குது. அங்கால பாருங்கள், அங்கால வந்து தோட்டம் செய்யணும், தோட்டம் மண் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு சந்திக்கு வந்துட்டோம். சில இடங்களில் வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது ஒரு சந்தி. இது அப்படியே கடற்கரைக்கு போகுது. நான் சொன்னேன் தோட்டம் என்று சொல்லி. இங்கே பாருங்க, அதுவும் ஒரு மண் தான் தோட்டம் செய்து மண் கொஞ்சம் மாறிட்டுது. இதை பாருங்க. நான் நினைக்கிறேன் இது ஒரு இராணுவ முகாம் ஒன்று நினைக்கிறேன். காட்டக்கூடாது. அப்புறம் முகாமில் வந்து அப்புறம் சிக்கலை போட்டு விட்டுரும். ஆமாம் முகாம் தான். ஒரு இராணுவ முகாம் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த முகாமை கடந்து, முகாம் காட்டக்கூடாது நிறைய காட்டையில், முகாமை கடந்து அப்படியே நாங்கள் வீதியால் வாரம். அப்படியே அங்கால கடற்கரை
காணொலியை துடைச்சி தான் எடுக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் மழை வந்து விட்டுருக்குது. ஆனால் மழைக்குள்ள இந்த நிற்கக்குள்ள வந்து எனக்கு அந்த கண்ணீர் விடுறது போல தான் அந்த உணர்வை வருது. என்ன சொன்னால் அப்படி தான் இருக்குது. இந்த நான் போன வருஷம் காணொலி எடுக்கல மழையே இல்லை, சரியான வெயில். என்ன நண்பன், அதில் ஏதோ ஒளி இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடங்கள், நீங்கள் என்ன பார்த்தாலும் மக்கள் இருந்த இடங்கள்லாம் எந்த இடத்துலையும் மிச்சம் முடியலை. பார்த்தீங்களா, தற்காலிக பாலம். ஜாலியில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. கிணறுகள் இருக்குது, ஆனால் ஆக்கள் இல்லை சில காணிகளில். இது வந்து நாங்கள் பார்த்த இராணுவ முகாம். புது மாத்தலும் முல்லைத்தீவு வந்து போட்டிருக்கிறோம். சரி, அப்படியே தொடருங்க. இப்போ நாங்கள் வந்து எப்படி ஒரு இடத்தையும் பார்த்து கொண்டு வந்தோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த கட்டமாக முள்ளிவாய்க்காலுக்கு மக்கள் எப்படி போனார்கள் என்று சொல்லி பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்தந்தானே ஒரு பாதை, அந்த பாதைகளுக்கால கடற்கரையால் வந்து தான் மக்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போனாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே, அந்த நீங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு பிரதான பாதையால் வருவீங்க. அந்த பாதையால், அந்த புதுக்குடியிருப்பு பாதையால் போய் மக்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போகையில் உள்ளுக்கால தான் மக்கள் போனாங்க. நான் சொல்கிறேன் சரிதானே? நானே உள்ளுக்கால தான் போனேன். கடற்கரையால் டிராக்டரில் போய்த்தான் நான் முள்ளிவாய்க்காலில் போயிருந்தேன், இடம்பெயர்ந்திருந்தேன். சரியா? ஸோ என்னுடைய வரலாறு தனி ஒரு காணொலியாக சொல்கிறேன் பாருங்கோ. இது வந்து இப்போ நாங்கள் வலிஞ்சன் மடம் தாண்டி அடுத்த கட்டமாக எந்த ஊரை நெருங்குறோம்? ரெட்டை வாய்க்காலை வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் காடுகளாக வந்து இருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல தண்ணி இருந்தால் மரங்கள் வந்து அதிகளவாக வளர்ந்துருக்கும் பாருங்கள். சில பேர் வந்து காணிகளை வேலி போட்டு தென்னம்பயிர்களில் வந்து செய்திருக்கிறேன். அங்கால கடல் தென்னை பயிற்சியை வந்து செய்திருக்கிறேன். இது நாங்கள் முதல் போன வருஷம் காணொலி எடுக்கல கிரவல் ரோட்டாக இருந்தது. இந்த பாதையால் பயணம் செய்யக்கல வந்து பயமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு பத்துகள் மூடி இருக்கு. இப்போ கொஞ்சம் பார்க்க சந்தோஷமாக இருக்கு. எங்களுடைய மக்கள் இறுதியாக முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்ற பாதை. அதில் வந்து வரியல் போட்டிருக்கீங்கன்னா நான் நினைக்கிறேன் முகாம் இருக்கு போல இருக்கு. என்ன பாதைகளுக்கு போகக்கூடாது பாருங்க. இந்த இடம்லாம் விவசாயம் செய்திருக்கிறோம். இதில் போய் நீங்கள் வந்து பிரதான வீதியில் வந்து ஏற போகிறீங்க. அதாவது முல்லைத்தீவு பிரதான வீதி, முல்லைத்தீவு செல்கின்ற பிரதான வீதியால் ஏற போகிறீங்க. புதுக்குடியிருப்பால் நேராக வந்தால் இங்கே தான் வரும். இப்போ நிறைய மக்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு வந்துட்டு பார்க்காம வந்து போயிடுவோம். இந்த இப்படியான இடங்களை வந்து பார்க்காம வந்து போயிடுவோம். இப்போ நாங்கள் இரட்டை வாய்க்காலில் மிக மிக பிரதானமான முக்கியமான ஒரு ஆலயத்தை பார்க்குறோம். இந்த ஆலயம் விநாயகர் ஆலயம். இது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதான வீதி. கிளிநொச்சிக்கு செல்லலாம். இந்த பிரதானமான வீதியில் வந்து கதை முடியுது. இதுக்கு வந்து பல இடங்கள் போகலாம். அதாவது பாருங்க, இது கோவில் ஜங்ஷன், கோவில் சந்தி என்று சொல்கிறது. இந்த சந்தியால் தான் மக்கள் வந்து அதிகமான பேர் முள்ளிவாய்க்காலுக்கு போயிருந்தாங்க. இங்கே பாருங்க, கோவில் சந்தி சாலை. இந்த சாலைக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். புது மாத்தளன் பார்த்துட்டோம், புதுக்குடியிருப்பு பார்த்துட்டோம், கோவில் சந்தி பார்த்துட்டோம். அப்படியே முல்லைத்தீவு அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இரட்டை வாய்க்கால் பார்த்துட்டோம். ஓகே, இந்த காணொலியில் பகுதி 2 தொடர்ச்சியாகவே நான் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் காணொலியை. முடிஞ்ச வரை பகிருங்க. எங்களுடைய மக்கள் இருந்து இறந்த இடம் உள்ளுக்குள்ளே. இப்போ இந்த வீதியால் வந்துட்டு தான் நிறைய பேர் காணொலி எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் உள்ளுக்க போகிறையில் நிறைய இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காண்பிச்சிருப்பேன். சரி, அடுத்தது பகுதி 3. நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்குள்ளே போகிறோம். 17 வருஷங்களுக்கு பிறகு கிராமங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னு இந்த மாற்றம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நன்றி மக்களே.